எல்லாம் சிவன் செயல். நமச்சிவாய வாழ்க. அற்றுணையாவது நமச்சிவாயவே. அருட்குருநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சிற்றம்பலம். நாம் அனைவரும் சித்திரை சதயத்தை முன்னிட்டு நம்முடைய திருநாவுக்கரசு நாயனாருடைய குருபூசை. ஆதலால் நாம் தற்போது திருநாவுக்கரசு நாயனாருடைய வரலாற்றை ஒவ்வொரு பதிவிலும் சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று சென்ற பதிவில் நாம் திருநாவுக்கரசனுடைய அவதாரம், அவருடைய தாய் தந்தையார் மற்றும் தமக்கையார், பிறகு நம்பர் அருள் இல்லாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகினார் என்பதை சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று திருச்சிற்றம்பலம். எனவே நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் மருள் நீக்கியார் நம்பர் அருள் இல்லாமையின் காரணமாக சமண சமயம் சென்று விட்டார். தம்பியாருக்காக தன் உயிரை தான் வாழ்ந்து கொண்டு வந்த தமக்கையாரான திலகவதி அம்மையார் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தம்பியாருக்காக வாழ்ந்தவங்க அவங்க திருவாமூரை விட்டு திரு அதிகை வீரட்டானம் சென்று சேர்றாங்க. திரு அதிகை வீரட்டானம் போய் என்ன பண்றாங்க என்று பார்த்தோம்னா, புலவதன் முன் அழகிட்டு புலவதன் முன் திரு அழகு பனி மாறி புனிற்றகன்ற நலமலி ஆண் சாணத்தால் நன்கு திரு மெழுக்கிட்டு மலர் கொய்து கொடு வந்து மாலைகளும் தொடுத்தமைத்து பலர் புகழும் பண்பினான் திருப்பணிகள் பல செய்தார். திருவதிகை சென்று அங்கு இருக்கக்கூடிய வீரட்டாஸ்வர பெருமான் திருவதிகை வீரட்ட மூர்த்தி ஆகிய பெருமானிடம் சென்று புலர்வதன் முன் அதிகாலை விடிவதற்கு முன்பாகவே சென்று அழகிட்டு திருக்கோயில் முழுவதுமாக கூட்டி, அது மட்டுமல்லாமல் புனிற்றகன்ற ஆண் சாணத்தால் நன்கு திரு மெழுகிட்டு நன்றாக சாணம் தெளித்து மெழுகுவாங்கன்னா மலர் கொய்து, அப்படியே அங்கு நந்தவனத்தில் உள்ள மலர்கள் எல்லாம் கொய்து வந்து எல்லாம் வல்ல பெருமானுக்கு மாலைகள் தொடுத்து அனைவரும் புகழும் வகையில் பல தொண்டுகளை நம்முடைய திலகவதி அம்மையார் செய்து கொண்டு வருகிறார் என்று நம் தெய்வ சேர்க்கிறார் பதிவு செய்கிறார். சரி, இவ்வளவு திருப்பணிகள் திரு தொண்டுகள் செய்து அவங்க எல்லாம் வல்ல பெருமானிடம் என்ன விண்ணப்பம் வைக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது, தூண்டுதா விளக்கணையார் சுடர் ஒளியை தொழுது என்னை ஆண்டருளும் நீயே ஆகில் அடியேன் பின் வந்தவனை ஈண்டு வினை பரசமய குழி நின்றும் எடுத்து ஆள வேண்டும் என்று பலமுறையும் விண்ணப்பம் செய்தனரால். இப்படி பல தொண்டுகள் செய்து திலகவதி அம்மையார் வைக்கக்கூடிய விண்ணப்பம் ஒரே ஒரு விண்ணப்பம் தான். என்னன்னா, எல்லாம் வல்ல பெருமானே, என்னை ஆண்டு அருள் செய்வது நீரே ஆகில் என் பின் வந்தவனையும் என்னுடைய தம்பியையும் தடுத்து ஆள வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்கிறாங்க. ஆனால் அவருடைய தம்பியார் சமண சமயத்தில் அந்த சமணர்களிடம் மேலான பதவி தர்மசேனர் என்ற பதவியில் சமண சமயத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறார். தமக்கையார் இந்த சைவ சமயத்தில் எல்லாம் வல்ல பெருமானுக்கு பலர் புகழும் பண்பினால் திருத்தொண்டுகள் பல செய்து எல்லாம் வல்ல பெருமானிடம் என்னை ஆண்டருள்வது நீயே ஆகில் என் பின் வந்தவனையும் தடுத்து ஆள வேண்டும் என்று பல முறை விண்ணப்பம் செய்து வைக்கிறாங்களாம். அதற்கு எல்லாம் வல்ல பெருமான் திலகவதி அம்மையார் கனவில் வந்து, மன்னுத போதனியார்க்கு கனவின் கண் மழவிடையார் உன்னுடைய மனக்கவலை ஒழி நீ உன் உடன் பிறந்தான் முன்னமே முனியாகி எம்மை அடைய தவம் முயன்றான் அன்னவனை இனி சூளை மடுத்து ஆல்வம் என அருளி. எல்லாம் வல்ல பெருமான் திலகவதியார் கனவில் தோன்றி, திலகவதியாரே, உன்னுடைய மனக்கவலை ஒழி நீ, உன் மனத்தில் உள்ள கவலையை நீ ஒழிவாயாக. உன்னுடன் பிறந்தான், அதாவது உன்னுடைய தம்பியார் மருள் நீக்கியார் முன்னமே முனியாகி எம்மை அடைய தவம் முயன்றான். முற்பிறவியிலேயே முனிவராக இருந்து என்னை அடைவதற்காக தவம் மேற்கொண்டவன். வாகீச முனிவராக இருந்து கைலாயமலை தவம் மேற்கொண்டிருந்தவர் ராவணனுக்கு தப்பிக்க ஒரு வழி சொன்னதால் இந்த பிறை வந்தது. எனவே அப்படிப்பட்ட உன்னுடைய தம்பியாரான மருள் நீக்கியாரை நாம் சூளை மடுத்து ஆல்வம் என எல்லாம் வல்ல பெருமான் கனவில் தோன்றி அருள் செய்கிறார்.
திலகவதி அம்மையாருக்கு மகிழ்ச்சி. தம்பியார் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு வருவார் என்று மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. எல்லாம் வல்ல பெருமானும் தான் கூறியவாறு யாராலும் தீர்ப்பதற்கு எளிதாக இல்லாத சூழ்நிலை கொடுக்க, யாராலும் தீர்க்க முடியாத சூளை நோயை. அப்படி இருக்கும்போது நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானும் சூளை நோயால் அவதிப்படுகிறார். அங்குள்ள சமணர்கள் எல்லாம் அவர்களை குண்டிகை நீரை தெளிக்கிறாங்க, மயில் பீலி கொண்டு தடவுறாங்க, அவங்களுடைய மந்திரங்களை எல்லாம் ஓதுறாங்க. ஆனால் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் சூளை நோயை தீர்க்க முடியவில்லை. அப்படி இருக்கும்போது தான் எல்லாம் வல்ல பெருமான் திருவருளின் காரணமாக திருநாவுக்கரசு பெருமானுக்கு நமக்கு ஒரு தமக்கையார் இருக்காங்க, அவங்கள கூட்டின்னு வந்தா இந்த சூழல் நோய் தீரும் போல என்ற சிந்தனை வந்தது. அங்கிருந்த பணியாளரிடம் அழைத்து, இது போல என் தமக்கையார் ஒருத்தர் இருக்காங்க, திருவதிகை விவேகானந்தத்தில் இருப்பாங்க, அவங்களை சென்று நீ அழைத்து வா என்று சொல்றாரு. அந்த பணியாளரும் செல்கிறார். திருவதிகை வந்து, இது போல உங்களுடைய தமக்கையார், உங்களுடைய தம்பியார் மிகவும் சூழ்நோயை அவதிப்படுகிறார், நீங்கள் வந்து அந்த சூழ்நோயை தீர்த்து வைப்பீர்களா என்று கேட்க சொன்னார் என்று சொன்னார். அதுக்கு திலகவதி அம்மையார் சொல்றாங்க, அங்கு சமணர்கள் இருக்கும் இடத்தில் நான் வரமாட்டேன், வேணுமென்றால் அவனை இங்கு வர சொல் என்று திலகவதி அம்மையார் கூற, அந்த பணியாளரும் சென்று நம்முடைய தருமசேனர், அந்த சமண பள்ளியில் அவர் பெயர் தருமசேனர், அவரிடம் போய் சொல்றாங்க. எனவே நம்முடைய மருள்நீக்கியாரும் இரவோடு இரவாக யாரும் காணாத நேரத்தில் அந்த பாடலி புத்திரம் சமன் பள்ளியிலிருந்து கிளம்பி அதிகை வீரட்டானம் வந்து சேர்கிறார். வந்து சேர்றார். திலகவதி அம்மையார் அக்கா என்று அழைக்கிறார். திலகவதி அம்மையார் மன மகிழ்ச்சியோடு பார்க்கிறாங்க. சூளை நோயால் வாடுகிறார். அவரை உடனே அதிகை வீரட்டானம் கோவிலுக்கு அழைத்து செல்றாங்க. அழைத்து சென்று திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்த பெருந்தகையார் பணிந்து ஏற்று அங்கு ஒருவார தமக்கு உற்ற இடத்தில் உய்யுமெறி தருவாராய் தாம் முன் வந்தார், பின்பு தாம் வந்தார் என்று எல்லாம் வல்ல பெருமானுடைய திருநீரு, கங்காளன் போசும் கவச திருநீரு, மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, அத்தகைய வலிமை வாய்ந்த திருநீரை பூசிக்கொள் என்ற திலகவதி அம்மையார் தம்பியாரான மருள்நீக்கியாரு கொடுக்கிறாங்க. அந்த திருநீரை அப்படியே வாங்கி பூசிக்கொண்டார். பெருவாழ்வு வந்தது என்று வாங்கி மருள்நீக்கியார் பூசிக்கொண்டால் உருவார நமக்கு உற்ற இடத்தில் உய்யுமெறி தருவாராய் தாம் முன் வந்தார், பின்பு தாம் வந்தார் என்று நம் தெய்வ சேக்கியார் பதம் செய்தார். அது மட்டுமல்லாமல் நீற்றால் நிறைவு ஆகிய மேனையுடன் நிறை அன்பு ஒரு சிந்தை நேசமிக மாற்றார் புற மூன்றும் மாற்றிய வேதியரை மருளும் பிணி மாயை அகற்றிடுவான் கூற்றாயினவாறு விளக்ககலீர் என நீதிய கோதில் திருப்பதிகம் போற்றால் உலகேழின் வரும் துன்பம் போமாறு இது நின்று புகன்றனார். அப்படியே திருநீற்றினை மங்காமல் பூசிக்கொண்டார் நம்முடைய மருள்நீக்கியார். அப்படியே பூசிக்கொண்டு சூழல் நோய் தீரவில்லையே என்ற யோசனை இருக்கும் பொழுது எல்லாம் வல்ல பெருமான் திருவருளால் கூற்றா இனவாறு விளக்ககலீர் என்ற உண்மையான பதிகத்தை இந்த உலகத்தில் வரக்கூடிய 7 துன்பமும் போகுமாறு நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் பாடி அருள் செய்கிறார் என்று நம் தெய்வ சேக்கிழார் பதிவு செய்கிறார். அதன் பிறகு என்ன ஆனது? சூழல் நோய் நீங்கியதா? அதன் பிறகு நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் செய்ய சமயத்திலே இருந்தாரா, இல்ல சமண சமயத்தில் சென்றாரா, அந்த சமணர்கள் என்னையெல்லாம் செய்தார்கள் என்பதை நாம் அடுத்தடுத்த பதிவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் திருப்படிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.